நம்ம விமல் அண்ணாவோட ஒரு புதிய படத்துக்கான டைட்டிலை இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட பேர் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா வடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட பேர் வந்து வச்சிருக்காங்க. இந்த படம் வந்துட்டு மஞ்சு விரட்டு இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி இந்த படத்தை வந்து எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம விமல் அண்ணா நடிக்கிற இந்த வடம் படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கேந்திரன் அப்படின்னு சொல்லி இவர் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு நம்ம டி இமான் வந்து மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா கம்போஸ் பண்ணுறாரு. நம்ம விமல் அண்ணாவோட இந்த வடம் படத்துக்கான மற்ற அப்டேட்லாம் கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிராங்க் ஸ்டார் ராகுலனா இருக்காருல்ல, இவர் ஒரு புதிய படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தில் யார் நடிக்கிறாங்க அப்படின்னா நம்ம எம்எஸ் பாஸ்கர் சார் இருக்காருல்ல, அவர் தான் வந்துட்டு இந்த புதிய படத்தில் லீட் ரோலில் வந்து நடிக்கிறாரு. இந்த படத்துக்கான டைட்டிலும் ஃபர்ஸ்ட் லுக்கும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைட்டில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கான டைட்டில் வந்து வச்சுருக்காங்க. டைட்டிலே ஒரு மாதிரி யூனிக்காக சூப்பராக வந்துருக்கு. நம்ம எம்எஸ் பாஸ்கர் சார் லீட் ரோலில் நடிக்கிற இந்த கிராண்ட் ஃபாதர் படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தோட மற்ற அப்டேட்டுமே கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.